ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। வேதம் ஊதும் அந்தணர்கள் யாகங்கள் செய்கிறார்கள். சத்ர யாகம். அதிலே சென்று யாச்சகம் கேட்கப்படுகின்றது பகவானுக்காகவும் பலராமனுக்காகவும். யாச்சகம் மறுக்கப்படுகிறது. கொடுப்பேன் என்று சொல்லவே இல்லை, கொடுக்க மாட்டேன் என்றும் சொல்லாமல் அவர்கள் அமைதி காத்து விடுகிறார்கள். நடந்த நிகழ்வை எல்லாம் பகவானிடத்திலே வந்து சொல்ல பகவான் சொல்கிறார், அந்த அந்தணர்களுடைய பத்னிகளிடத்திலே போய் முறையிடுங்கள், யாச்சகம் கேளுங்கள், அவர்கள் நிச்சயம் தருவார்கள். எவ்வளவு தேவையோ அவ்வளவு அன்னத்தை அவர்கள் கொடுப்பார்கள். இதுவரை நேற்று பார்த்தோம். மீண்டும் யாகசாலைக்கு போகிறார்கள் கோப்பர்கள். அங்கே யாகசாலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெண்களிடத்திலே சென்று பகவான் சொன்ன அந்த வாக்கியத்தை அவர்கள் சொல்கிறார்கள். நமோவோ விப்ரபத்னிபியோ விபோதே வசாம்சினஹ இதோ விதுரே சரதா கிருஷ்ணேனேஹ இஷிதாவயம். நாங்கள் இறைவனால் தூண்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம். இது முதல்ல உங்களுக்கு செய்தி. கிருஷ்ணேகே இகவயம் ஈஷிதா. கிருஷ்ணனால் தூண்டப்பட்டவராக நாங்கள் இங்கே அனுப்பப்பட்டிருக்கின்றோம். அடுத்த கேள்வி வரும், கிருஷ்ணன் எங்கே இருக்கிறார்? அவர் சொல்லுகிறார்கள், இக அபிதூரே சரதா. நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து வெகு பக்கத்திலேயே இறைவன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறான். அவர் அனுப்பித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். பத்னிகளே, நாங்கள் சொல்லக்கூடிய வாக்கியத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். பகவான் அனுப்பி நாங்கள் வந்திருக்கிறோம். எதற்காக வந்தீர்கள்? நாங்கள் வெகு தூரம் வந்துவிட்டோம். காட்டிலே
பலராமரோடும் கோபர்களோடும் பகவானும் வெகு தூரம் வந்துவிட்டார். பசுக்களை மேய்ப்பதற்காக நாங்கள் வந்துவிட்டோம். ஆகையினாலே எங்களுக்கு பசிதாகமானது எடுக்கிறது. ஆகையினாலே பகவானுக்காக நீங்கள் அன்னம் கொடுக்க வேண்டும். கொடுத்து உதவினால் நல்லது. பகவான் கேட்டார். கீதையில பகவான் சொல்லுகிறார், யஜ்ஞசிஷ்டாசின சந்தஹா முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தே த்வகம் பாபாஹா ஏ பச்சந்தி ஆத்ம காரணாத் அப்படின்னு ஒரு அழகான பாடல் 3வது அத்தியாயத்திலே சொல்றார். யார் யஜ்ஞம் செய்து யஜ்ஞத்திலே மீந்திருக்கக்கூடிய பொருளை யார் உண்ணுகிறானோ, யஜ்ஞசிஷ்டாஹா அசினஹா சந்தஹா அவன் நல்லவன், பக்தன். அவன் இதனால என்ன அவனுக்கு பலன்? முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹி, அவனிடத்திலிருந்து அவன் எல்லா கில்பிஷம் பாபங்களிலும் இருந்தும் அவன் முச்சியத்தையே விடுபடுகிறான். அப்ப யார் விடுபடுவது இல்லை? புஞ்சத்தே, யார் சாப்பிடுகிறார்களோ, தனக்குத்தானே சமைத்து கொண்டு இறைவனுக்கும் கொடுக்காமல், சமூகத்துக்கும் கொடுக்காமல், வேண்டியவர்களுக்கும் கொடுக்காமல், யார் தனக்கு மட்டுமே சமைத்து கொண்டு தனக்கு மட்டுமே சாப்பிடுகிறானோ, புஞ்சதே, அவர்கள் எதை புஜிக்கிறார்களாம்? அகம் பாபாகா, பாபத்தையே அவர்கள் புசிக்கிறார்கள். பச்சந்தி ஆத்ம காரணாத்கிறார், தனக்குத்தானே சமைத்துக் கொள்ளக்கூடியவன் பாபத்தை உண்ணுகிறான். இதனுடைய தாத்பரியம் என்ன? இது மேலோட்டமா பார்த்தோம் என்றால் நம்ம ஏதோ அன்னத்தை கொடுக்கணும் போல இருக்கு, 2 பேருக்கு சோறு போடணும் போல இருக்கு தினந்தோறும், அதான் நல்லது போல இருக்கு, அதான் புண்ணியம் போல இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். நம்ம சாப்பாடுக்கு ஒரு நாய்க்கு ஒரு 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 பிளேட்டு சோறு, மாடுக்கு கொஞ்சம் புல், பசியோட கூட வந்துருக்கூடியவனுக்கு உணவு போடுவது, அதுதான் பெரிய காரியம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இதெல்லாம் செஞ்சுதான் சாப்பிடணும் போல இருக்கு, அதைத்தான் சாஸ்திரம் சொல்ல வருகிறது போல இருக்கிறது. அன்னம் உடலை குடிக்கிறது, உணர்வை குடிக்கிறது. என்ன வடிவமாக இருக்கிறது? வாழ்க்கையினுடைய நன்மை தீமையை முடிவு செய்வதே அன்னம்தான். நல்ல காரியம், நல்லது அல்லாத காரியத்தை முடிவு செய்வதே அன்னம்தான். நல்ல மனிதன், நல்லது அல்லாத மனிதன் என்பதை முடிவு செய்வதே அன்னம்தான். அதனால்தான் உபனிஷதம் சொல்லுகிறது, அன்னாத் பூதானி ஜாயந்தே, அன்னத்திலிருந்துதான் எல்லா ஜீவனும் உற்பத்தி ஆகிறது. அன்னத்திலிருந்துதான் வளர்கிறது, அன்னத்தை சார்ந்துதான் இருக்கிறது, மீண்டும் அன்னத்திற்கே போகிறது. இந்த இடத்துல அன்னம் என்பது நமக்கு ஒரு நிமித்த காரணமாக, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல அன்னம் என்பது எதை சுட்டிக்காட்ட வருகிறார்? அன்னத்தை கேட்கிறாரே பகவான். அன்னம் என்பது நம்முடைய பஞ்ச கோஷத்தை கேட்கிறார், பஞ்ச கோஷ அபிமானத்தை கேட்கிறார், அதில் இருக்கக்கூடிய அகங்காரத்தையும் மமகாரத்தையும் கேட்கிறார்.
இந்த 12 பார்த்தோம் அல்லவா, அந்த 12 தான் இங்கே அன்னமாக நமக்கு காட்டப்படுகிறது. அந்த 12க்குள்ளே இருக்கக்கூடிய அவித்யா காமம் கர்மம் தான் இங்கே அன்னமாக நமக்கு காட்டப்படுகிறது. இதை கொடுப்பதுதான் பக்தி. பிறகு அங்கிருந்து வாங்குவதுதான் ஞானம். இந்த 12ஐயும் இந்த 3உடன் சேர்ந்து இறைவனிடத்திலே நான் அர்ப்பணம் செய்தல் பக்தி. நாம பக்தினா ஏதோ ஒரு தேங்காயும் ஒரு பழத்தையும் ஒரு இறைவனுக்கு கொடுத்து விட்டு நான் நிவேத்தியம் செய்தேன் அதல்ல. இங்கே இந்த 12ஐயும் இறைவனுக்கு நான் நிவேதனம் செய்தல், இந்த 3உடன் சேர்ந்து நான் நிவேதனம் செய்தல். அப்ப இந்த 15ம் இறைவனிடத்திலே சமர்ப்பிக்கப்பட்டால், கொடுக்கப்பட்டால் அது இறைவனுடைய அன்னம். ஏன் அது இறைவனுடைய அன்னம்டான்னா, இந்த 12ம் இறைவனுடைய சொரூபம் தான். இந்த 12ம் இறைவனுடைய சொரூபம் என்று அறியாத காரணத்தினாலே இது இறைவனை விட்டு வேறாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதனால என்ன நடக்கிறது, இந்த 12ஐயும் வைத்துக்கொண்டு நான் திரும்ப திரும்ப இந்த அவித்யா காமம் கர்மத்தை வளர்த்து கொண்டே போகிறேன். இறைவனை அறிய முடியல, என்ன பற்றியும் தெரியல, உலகத்தை பற்றின ஞானமும் இல்லை. அப்ப என்ன ஆகும், அந்த அறியாமை என்னிடத்திலே பக்தியை கொண்டு வருவதற்கு மாறாக காமத்தை கொண்டு வந்து என்னை கொண்டு போய் போகத்திலே தள்ளுகிறது. அப்போ அதுக்காக கர்மத்தை செய்கிறேன். அப்போ அந்த கர்மத்தினுடைய பலன் என்னை கொண்டு போய் போகத்திலே, ரோகத்திலே, சோகத்திலே, மோகத்திலே, பந்தத்திலே, பயத்திலே, எல்லாத்திலையும் கொண்டு போய் என்னை தள்ளுகிறது. இந்த 12ஐயும் இறைவனுக்கு அர்ப்பித்தல் பக்தி. சரி, நான் இந்த 12ஐயும் இந்த 3ஓட சேர்ந்து அர்ப்பித்தல், இந்த 3ம் சுத்தம் செய்யப்பட்டு தூய்மையான உள்ளத்தை இறைவனுக்கு சமர்ப்பித்தல் பக்தி. அங்கிருந்து வாங்குவது என்ன, ஞானம். இறைவனும் நானும் வேறு அல்ல என்கின்ற அந்த ஞானம் என்னிடத்திலே ஸ்புரிக்கிறது. அதை நான் உணர்கிறேன். பக்தி ஞானமாக மாறுகிறது, ஞானம் பக்தியாக மாறுகிறது. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இவர்கள் அனைத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் வாங்கப் போவது ஞானத்தை. எப்பொழுது நான் இந்த 12ஐயும் கொடுக்க மாட்டேன் 3உடன் சேர்ந்து என்று சொல்லுகிறோமோ, அப்பொழுது எனக்கு 2 விஷயங்கள், 2 சாதனங்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று பக்தி, இன்னொன்று ஞானம். பக்தியும் ஞானமும் இல்லாத போது முக்தியை பற்றி நமக்கு என்ன கவலை? முக்திங்கிற ஒரு சித்த வஸ்துவை பற்றி நமக்கு என்ன அக்கறை? நாம முக்தினா என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்மை காட்டிலும் ஏதோ ஒன்றை அடைவதுதான் முக்தின்னு நினைச்சுக்கிறோம். அது நேற்றைக்கே நாம் பார்த்ததை போல, நாம் எதையுமே செய்யாமல் சும்மா இருக்கக்கூடிய இடம்தான் முக்தி. ஒன்றும் செய்ய வேண்டிய நிலை இல்லாத தன்மை வருகிறது. யஸ்த்வாத் மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தச்ச மாணவஹா ஆத்மனி ஏவ சந்துஷ்டா தஸ்ய காரியம் ந வித்யதே. இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு காரியமும் தனக்கோ மற்றவர்களுக்கோ செய்ய வேண்டிய நிலை என்பது அவனுக்கு அதன் பிறகு வராதாம். யாருக்கு? யார்
ஆத்மரதிஹி ஆத்ம திருப்தா ஆத்ம சந்துஷ்டா. தன்னிடத்திலேயே ரமிக்கக்கூடியவன், தன்னிடத்திலேயே சந்தோஷமாக இருக்கக்கூடியவன். ஆத்ம திருப்தா, தன்னிடத்திலேயே திருப்த புருஷனாக இருக்கிறான். யஸ்த்வாத் மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மாணவஹா ஆத்மனியேவ சந்துஷ்டா. தன்னிடத்திலேயே தான் சந்தோஷமா இருக்க. சந்தோஷம். தஸ்ய காரியம் ந வித்யதே. அவனுக்கு இந்த உலகத்துல ஒரு காரியமும் செய்ய வேண்டியது இல்லை. தனக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி. இந்த நிலைதான் மோட்ச நிலை. நம்ம மோட்சம்னா ஏதோ ஏதோ விட்டுட்டு ஓடுவது அல்லது நம்மை காட்டிலும் வேறொன்றை அடைவது. நம்மை காட்டிலும் புதிதா ஏதோ ஒரு அனுபவம் வருவது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இந்த அனுபவத்தை ஒவ்வொரு பிராமண பத்னிகளும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் பகவானுக்கு. ஏன்? பிராமண பத்னிகள் பகவானை தவிர வேற எந்த பொருளையும் அவர்கள் விரும்பவில்லை. இவர்கள் பகவானை தவிர எல்லாவற்றையும் விரும்புகிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டு தானே இருக்கு. ஒன்று பிரேயஸ் அல்லது ஸ்ரேயஸ். பிரேயஸ் சிற்றின்பங்கள், ஸ்ரேயஸ் பேரானந்தம். பேரானந்தத்தை விரும்பினால் அதிலே சிற்றானந்தம் மறைந்து இருக்கு. பேரானந்தத்தை விரும்பினால் சிற்றானந்தம் மறைஞ்சிருக்கு. சிற்றானந்தத்தை விரும்பினால் பேரானந்தம் கிடைக்காது, சிற்றானந்தமும் கிடைக்காது. என்ன தோஷம் பாருங்கள். பேரானந்தத்தை விரும்பினால் சிற்றானந்தம் அதோடு சேர்ந்து வருகிறது. சிற்றானந்தத்தை விரும்பினால் சிற்றானந்தமும் கிடைப்பது இல்லை, பேரானந்தம் பக்கத்திலேயே வராது. நாம எந்த ஆனந்தத்தை விரும்புகிறோம்? சிற்றானந்தம் வேண்டுமா, பேரானந்தம் வேண்டுமா? நீங்க உடனே நிறைய கேள்விலாம் மனசுல கேட்கலாம், எண்ணங்கள் வரும். எங்களுக்கு என்ன தெரியும் இது சிற்றானந்தம் இது பேரானந்தம்னு? எங்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுத்தா வளர்க்கிறார்கள் எங்களுடைய பெற்றோர்கள். எங்களுடைய மூதாதையர்களுக்கும் அந்த அறிவு இல்லை. அவர்களும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு சொல்லித்தரல. என்னுடைய அப்பா அம்மாவும் எனக்கு சிற்றானந்தம் பேரானந்தம் என்று சொல்லித்தராமல் எதையோ கண்ட காட்சி கொண்ட கோலம் என்பதை போல வளர்த்திருக்கிறார்கள். இதுல எது சிற்றானந்தம் எது பேரானந்தம் எப்படி தெரியும்? நாங்கள் போகக்கூடிய பாதை சிற்றானந்தமா பேரானந்தமா எப்படி தெரியும் எங்களுக்கு? இந்த 6 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். குணரகிதம், காமனாரகிதம், பிரதிக்ஷண வர்த்தமானம், அவிச்சின்னம், சுசூக்ஷ்மதரம், அனுபவ ரூபம். இந்த 6ம் நமக்குள்ளே ஸ்புரித்தது என்றால் அப்போ நான் பேரானந்தத்தை நோக்கி போகிறேன் அர்த்தம். இதுல இந்த 6ல் ஏதாவது ஒன்றுக்கு சிறு தடை ஏற்படுவதாக இருந்தாலும் நான் சிற்றானந்தத்துக்குள்ளதான் இருக்கேன். இறைவனை நோக்கி போகின்ற பக்தி குணத்தை கடந்த பக்தி, குணரகிதம்.
குணத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடிய பக்தி மலின பக்தி. அது நீங்க என்ன வேணா வைத்துக்கணும். குணத்தை வைத்துக்கொண்டு குணத்துடன் கூடி செய்கின்ற பக்தி அத்தனையும் மலினமானவை, அழியக்கூடியவை, மாறக்கூடியவை, நிலையான இன்பத்தை தராதவை. குணரகிதம், குணம் இல்லாத, குணங்களை கடந்த. அப்போ இறைவனின்பால் நான் கொள்ளுகின்ற பேரானந்தத்தின்பால் நான் கொள்ளுகின்ற பக்தி, இந்த இடத்துல இறைவனை விட்டு விடுங்கள். பேரானந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதை எப்படி நான் தெரிந்து கொள்வது? நான் பேரானந்தத்தை நோக்கித்தான் போகிறேன் என்பது எதை வைத்துக் கொண்டு நான் அளவுகோல் எடுப்பது என்றால் அது குணத்தை கடந்ததாக அந்த பக்தி இருக்கும். குணத்துக்கு உட்பட்டு வரும்போது தமோகுண பக்தி, ரஜோகுண பக்தி, சத்துவகுண பக்தி, தமோகுண பக்தன், ரஜோகுண பக்தன், சத்துவகுண பக்தன், தமோகுண பக்தி சாதனங்கள், ரஜோகுண பக்தி சாதனங்கள், சத்துவகுண பக்தி சாதனங்கள், தமோகுணத்துக்கு உண்டான இடம், ரஜோகுணத்துக்கு உண்டான இடம், சத்துவகுணத்துக்கு உண்டான இடம், தமோகுணத்துக்கு உண்டான மூர்த்தி, ரஜோகுணத்துக்கு உண்டான மூர்த்தி, சத்துவகுணத்துக்கு உண்டான மூர்த்தி, தமோகுணத்துக்கு உண்டான வழிபாட்டு முறை, ரஜோகுணத்துக்கு உண்டான வழிபாட்டு முறை, சத்துவகுணத்துக்கு உண்டான வழிபாட்டு முறை, தமோகுணத்துக்கு உண்டான சாஸ்திரம், ரஜோகுணத்துக்கு உண்டான சாஸ்திரம், சத்துவகுணத்துக்கு உண்டான சாஸ்திரம், தமோகுணத்துக்கு உண்டான மந்திரங்கள், ரஜோகுணத்துக்கு உண்டான மந்திரங்கள், சத்துவகுணத்துக்கு உண்டான மந்திரங்கள், தமோகுணத்துக்கு உண்டான திரவியங்கள், ரஜோகுணத்துக்கு உண்டான திரவியங்கள், சத்துவகுணத்துக்கு உண்டான திரவியங்கள், தமோகுணத்துக்கு உண்டான காலம், ரஜோகுணத்துக்கு உண்டான காலம், சத்துவகுணத்துக்காக உண்டான காலம். ஐயோ, இப்ப சொல்லும் போது எனக்கே மூச்சு முடியாது. இது எல்லாவற்றையும் கடந்தது இறை பக்தி. நாம இதுல மாட்டின்னு இருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரியான இடம் இருந்தால்தான், இந்த மாதிரியான மூர்த்தி இருந்தால்தான், இந்த மாதிரியான பூஜா முறைகள் இருந்தால்தான், இந்த மாதிரியான மனிதர்கள் பூஜை செய்தால்தான், இந்த மாதிரியான மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டால்தான், இந்த மாதிரியான ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டால்தான், இந்த மாதிரியான பாடல்கள் பாடப்பட்டால்தான் எனக்கு பக்தி வரும்னா அவன் அபக்தன் அர்த்தம். இறைவனை அடைய வேண்டும் என்று வரும்போது ஆங்கிலத்தில் ஒரு நல்ல வார்த்தை சொல்ல, இன்ஸ்பைட் ஆஃப் தட், ஒன்றும் இல்லாத போதும் மனம் இறைவனை நோக்கி ஓடினால் குணரகிதம். இந்த காட்சியை நீங்கள் யார்கிட்ட பார்க்கலான்னா, சுண்ணாம்பு கால்வாயிலை கொண்டு போய் அப்பர் சுவாமியை போற்றிருக்கிறார்கள் சமண மதத்தை சேர்ந்தவர்கள். 7 நாட்கள் கழித்து அவருடைய உடம்பை எடுத்து எரித்து விடலாம் என்று அந்த அறையை திறந்தால் வெளியில் வராராம். முன்னை காட்டிலும் பூர்ண பக்தியுடன் கூடியவராய், முன்னை காட்டிலும் அழகு பொருந்தியவராய், முன்னை காட்டிலும் தேஜோமயமானவராய், முன்னை காட்டிலும் ஆழ்ந்த பக்தி கொண்டவராய் வெளியிலே பதிகங்கள் பாடிக்கொண்டே வராராம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. என்ன அழகான உணர்வு! ஒருவேளை குணத்துடன் கூடிய பக்தியாக இருந்தது என்றால் நான் இந்த இடத்துல எப்படி பக்தி செய்ய முடியும்? இந்த சூழ்நிலையில் எப்படி பக்தி செய்ய முடியும்? நான் இருக்கக்கூடிய இடமோ சுண்ணாம்பு கால்வாயாகி விட்டதே. இங்கே சுண்ணாம்பு கால்வாயில் என்னை தகித்துக் கொண்டிருக்கின்றது. என்னை இப்படி கஷ்டப்படுத்தி விட்டார்களே, துன்பப்படுத்தி விட்டார்களே, என்னை நிராகரித்து விட்டார்களே, எனக்கு தண்டனை கொடுத்து விட்டார்களே. இருள் சூழ்ந்தல்லவா இந்த இடம் இருக்கின்றது.
இந்த எண்ணம் தானே ஓடி இருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள், சமாதி நிலைக்கு போன அந்த அனுபவத்தை வர்ணிக்கிறார். மாசில் வீணையும். சமாதி நிலைக்கு போனால்தான் சுண்ணாம்பு கால்வாயிலே என்ன அனுபவம் ஏற்பட்டிருக்கின்றதோ அதை பகவானிடத்திலே ஒப்பிட்டு பார்த்து அந்த அனுபவத்தை சொல்ல முடியும். அந்த சுண்ணாம்பு கால்வாயிலிருந்து வரக்கூடிய அனுபவங்கள் இறைவனோட சேர்த்து பார்க்கப்படுகிறது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும். அந்த வெப்பம், இந்த சுண்ணாம்பு காலில் இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் எப்படி இருக்கான்? வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. என்ன 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 பக்தி! ஈசன் எந்தை இணையடி நீழலே. அதான் கடைசியில் உள்ளதான் ரொம்ப முக்கியம். ஈசன் எந்தை இணையடி நீழலே. நம சிவாயவே ஞானமும் கல்வியும். நம சிவாயவே நான் அறிவிச்சையும். நம சிவாயவே ஞானவென்றே தூமே. நம சிவாயவே நன்னறி காட்டுமே. என்னை இந்த சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றி விடப்பா, நன்னறியை காட்டப்பா, முக்தியை காட்டப்பா. உன்னை நான் முழுக்க சரணம் அடைந்து விட்டேன் ஈஸ்வரா, பரமேஸ்வரா. நம சிவாயவே ஞானமும் கல்வியும். என்ன வேண்டும் கூட சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். நம சிவாயவே நான் அறிவிச்சையும். நம சிவாயவே ஞானவென்றே தூமே. என்ன இல்லை நம்முடைய சாஸ்திரங்கள்ல? என்ன இல்லை? பக்தி கிரந்தங்கள்ல என்ன இல்லை? அப்போ பக்தி, இறைவனின்பால் கொள்கின்ற பக்தி என்பது நான் பேரானந்தத்தை நோக்கித்தான் போகிறேன் என்பதற்கு என்ன பிரமாணம்? குணரகிதம். இந்த குணரகிதம் பிராமண பத்னிகளுக்கு இருக்கிறது, அந்தணர்களுக்கு அந்த குண குன்றுதான் இருக்கிறது. நாங்கள்லாம் யாகம் செய்யக்கூடியவர்கள், இந்த இடத்திலே இவர்கள் தான் வரலாம், இவர்கள் வரக்கூடாது. நாங்கள் தீட்சை பெற்றவர்கள் ஆகியனாலே இந்த அன்னமானது அக்னிக்குத்தான் கொடுக்கப்பட வேண்டும், இறைவனுக்கு கொடுக்கப்படக்கூடாது, மற்றவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது. இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தன்னை சுருக்கிக் கொண்டிருக்க, தர்மநெறிக்குள்ளே தன்னை சுருக்கிக் கொண்டு, குணத்துக்குள்ளே தன்னை சுருக்கிக் கொண்டு இருக்கக்கூடியவனுக்கு பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இறைவனுடைய வாழ்க்கை முறை, இறைவனுடைய பக்தி வாழ்க்கை முறையானது புரிதல் மிக மிக கடினம். அவனால் குணத்தை கடந்து இறைவனை தொழுதல் ரொம்ப 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 கடினம். அதனாலதான் எப்பேற்பட்டவர்களுக்கு என்ன வரதில்லடான்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கேனும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம். நம சிவாயவே நாதன் நாமம். நம சிவாயவே. குணரகிதம், காமனாரகிதம். அந்த பக்தியில நான் பேரின்பத்தை நோக்கி போகிறேன் என்பதற்கு என்ன பிரமாணம்டான்னா காமனாரகிதம். அந்த பக்தியில விருப்பு வெறுப்பு என்பது இல்லாத தன்மை. காமம் என்றால் ஆசை, விருப்பம், வெறுப்பு, கோபம், வருத்தம்,
அழுகை, பொறாமை எல்லாம் சேர்த்துக்கணும். காமனா ரகிதம். நான் பேரானந்தத்தை நோக்கி போகிறேன் என்று சொன்னால் அங்கே காமம் என்பது இருக்காது. எதிடத்திலும் காமம் இல்லாத, விருப்பம் இல்லா தன்மை, வெறுப்பும் இல்லா தன்மை, பற்றுதல் இல்லா தன்மை, ஆசை இல்லா தன்மை, பொறாமை இல்லா தன்மை. இவர்களுக்கு, பிராமணர்களுக்கு, யாகங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நம்ம நேற்றுக்கே பார்த்தோம், சொர்க்க காமியா. ஆனால் இந்த பத்னிகளுக்கோ கிருஷ்ண காமியா, கிருஷ்ணனின்பால் காமம். என்னடா ஆகுண்டான்னா, பேரானந்தத்தின்பால் காமம் கொண்டால் காமம் கொள்ளக்கூடியவன் காணாமல் போய்விடுகிறான். சிற்றின்பத்தின்பால் காமம் கொண்டால் காமம் கொண்டவன் அழிவதே இல்லை, மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு எடுத்துக்கொண்டே இருக்கிறான். இறைவனை அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காமத்தையும் அவனால் பூர்த்தி செய்யவும் முடியாது. என்ன வேதனை பாருங்கள். குணரகிதம், காமனாரகிதம், பிரதிக்ஷண வர்த்தமானம். இறைவனின்பால் அல்லது பேரானந்தத்தின்பால் நான் பக்தி கொள்கிறேன். எப்படி தெரியும்டான்னா, க்ஷணம் பிரதி க்ஷணம் வர்த்தமானமாம். பிரதிக்ஷண வர்த்தமானம், வளர்ந்து கொண்டே இருக்குமாம், வளர்ந்து கொண்டே இருக்கும். அது தேய்வதே இல்லை, அழிவதே இல்லை, வளர்ந்து கொண்டே இருக்கு, வளர்ந்து கொண்டே இருக்கு. இன்னும் 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 நமக்கு ஒரு நிமித்தமாக ஒரு உணர்வு வருகிறது. அந்த நிமித்தம் போனால் அந்த உணர்வும் போய்விடுகிறது. அது பக்தியாக இருந்தாலும் சரி, ஞானமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது சாதனத்தை நான் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அந்த நிமித்தம் காரணம் போனால் காரியமும் பின்னாடியே போய்விடுகிறது. ஆனால் இங்கே பக்தி, இறைவனின்பால் கொள்ளுகின்ற பக்தி அல்லது பேரானந்தத்தை நான் நாடுகிறேன் என்றால் ஒரு காரணமும் இல்லை. இறைவனை நான் நினைப்பதற்கு எந்த காரணமும் இல்லாதனால இறைவனை நான் சதா நினைக்கிறேன் அல்லவா? அப்போ என்னுடைய பக்தி பிரதிக்ஷணம் பிரதிக்ஷணம் வர்த்தமானம். அப்போ மனதுக்குள்ள அந்த பேரானந்தம் வளர்ந்து கொண்டே இருப்பதை நான் உணர்வேன். எந்த எந்த நிலையில் இருந்தாலும் சரி. அதைத்தான் ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்றார், யோக ரதோவா போக ரதோவா சங்கரதோவா சங்கவிஹீனா யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவ. நந்ததி நந்ததி நந்ததிங்கிறார். ஆனந்தத்திலே இருக்கிறான், ஆனந்தத்திலே இருக்கிறான், ஆனந்தத்திலேயே இருக்கிறான். என்ன காரணம்? சித்தம் பிரம்மணி ரமதே. இந்த பேரானந்தத்திலேயே மனம் ரமித்துக் கொண்டே இருக்கிறது. இது மூன்றாவது. குணரகிதம், காமனாரகிதம், பிரதிக்ஷண வர்த்தம். இது பெரிய ரிசர்ச். பக்தி சாஸ்திரத்துல நாரத மகரிஷி ஒரு பக்தனுடைய தன்மை எப்படி இருக்கும்னு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி சொல்றார். இது ஏதோ எழுதி புஸ்தகத்தில் படித்து 4 பேர் சொல்லி எழுதி வைக்கப்பட்டது அல்ல. அது ஒவ்வொருத்தருடைய அனுபவத்துக்கு பிறகு வந்த வார்த்தைகள், சப்தங்கள். அப்ப நாம் அதை எடுத்து நமக்குள்ள அதை உரசி பார்க்கணும். எனக்கு இந்த அனுபவம் இருக்கா?
குணரகிதம். குணத்தை கடந்து நான் பக்தி செய்ய தயாரா இருக்கிறேனா, பக்தி செய்கின்றேனா, அல்லது பக்தி செய்ய விருப்பம் இருக்கிறதா? குணத்தை கடந்த பக்தியின் காரணத்தினாலதான் கண்ணப்பனுக்கு சிவபெருமான் தெரிந்தார். குணத்துக்கு உட்பட்டு பக்தி செய்த காரணத்தினால்தான் சிவாச்சாரியாருக்கு அங்கே இருந்த அசுத்தங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிந்தது. அசுத்தத்துக்கு மத்தியிலே சுத்தமாக இருக்கின்ற சிவன் கண்ணுக்கே தெரியல. அசுத்தமான உடலுக்கு உள்ளே சுத்தமான சைத்தன்யம் இருப்பது அல்லவா நான் பார்க்க வேண்டும். அசுத்தமான சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளே சுத்தமான ஆத்மா இருப்பதை அல்லவா நான் நாட வேண்டும். அசுத்தமான அகங்காரத்துக்கு உள்ளே சுத்தமான ஆத்மா இருப்பதை அல்லவா நான் நாட வேண்டும். அதல்லவா பக்தி. உள்ளம் பெரும் கோயில், உன்னுடம்போர் ஆலயம், பள்ளல் பிரானாருக்கு வாயில் ஒரு கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காணான் மணிவிளக்கே. குணரகிதம், காமனாரகிதம், பிரதிக்ஷணவர்தமானம், அபிச்சின்னம். இந்த பக்தி பேரானந்தத்தை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னா அந்த பக்தி எப்படி இருக்குமாம்? பிளவுபடாத பக்தியாக இருக்கும். அவிச்சின்னம். விச்சின்னம் என்றால் பிளவுபட்டு பிளவுபட்டு வரக்கூடியது பக்தி. ஆனால் அவிச்சின்னம் என்றால் எந்த பிளவும் இல்லாத பிரவாகமாக, பக்தி பிரவாகத்திலே இவன் திளைக்கிறான். பிளவே கிடையாது. நதியினுடைய ஓட்டத்துல பாருங்கள், மலை வந்து குறுக்கிடுகிறது, மரங்கள் குறுக்கிடுகிறது, மணல் மேடுகள் குறுக்கிடுகின்றன, மனிதர்களுடைய கட்டடங்கள் வந்து குறுக்கிடுகின்றது, விலங்குகள் குறுக்கிடுகின்றது. எல்லா குறுக்கீடும் இருந்தும் தன்னுடைய பிரவாகத்தை அது நிறுத்துவதே இல்லை. ஓடிக்கொண்டே இருக்கு, ஓடிக்கொண்டே இருக்கு. பக்தன் எல்லா தடைகளையும் தாண்டி தன்னுடைய உணர்வை பிரவாகமா இறைவனிடத்திலேயே கொண்டு போவதுதான் பக்தியினுடைய உன்னத நிலை. அவிச்சின்னம், பிளவுபடாத பக்தி. பிளவுபடாத அகங்காரத்தால் பிளவுபடாமல் பார்த்துக் கொள்கிறான், அந்த கர்ணத்தால் பிளவுபடாமல் பார்த்துக் கொள்கிறான், ஸ்தூல சரீரத்தால் பிளவுபடாமல் பார்த்துக் கொள்கிறான், வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதி பௌதீக தாபங்களால் பிளவுபடாமல் பார்த்துக் கொள்கிறான். இவனுடைய பக்தி அவிச்சின்னமான பக்தியா. அதனால்தான் பகவான் தேடி வரார் பத்னிகளை. இவர்களுடைய பக்தி விச்சின்ன பக்தி, பிளவுபட்டு பிளவுபட்டு வரக்கூடிய பக்தி. ஒரு நிமித்தமாக ஒரு பக்தி வருகிறது, பிறகு அது பிளவுபடுகிறது. நான் கேட்டது கிடைக்கவில்லை, நான் விரும்பியது கிடைக்கவில்லை, ஆகையினாலே நான் என்னுடைய பக்தியை முறித்துக் கொள்கிறேன், அல்லது வேறொரு தேவதையை நோக்கி ஓடுகின்றேன், வேறொரு காரியத்தை செய்கிறேன். அவிச்சின்னம், குணரகிதம், காமனாரகிதம், பிரதீக்ஷணவர்தமானம், அவிச்சின்னம், சுசூக்ஷ்மதரம். இந்த பக்தி எப்படிதான் கொண்டான்னா, இது யாராலும் ஸ்தூல நிலையிலே இதை வெளிக்காட்ட முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. சுசூக்ஷ்மம்ங்கிறா, சூக்ஷ்மம் கூட போடல, சுசூக்ஷ்ம தரம், அதி சூக்ஷ்மம்.
பேரானந்தத்தை நோக்கி என்னுடைய உள்ளம் போவது என்பதற்கு என்ன பிரமாணம் எப்படி தெரிந்தான்னா, எனக்கும் இறைவனுக்கும் இடையிலே உள்ள அந்த உறவு இருக்கு பாருங்க, அது ரொம்ப 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 சூக்ஷ்மமாக சுசூக்ஷ்ம தரமாக அந்த பக்தியானது இருக்கும். அது எப்படி தெரியும் சூக்ஷ்ம தரமா இருக்குன்னு? ஸ்தூலமா காட்ட முடியாது, முதலியே சொல்லிட்டார். ஆனால் நமக்கு இந்த ஸ்தூலமா காமித்தால் தான் நமக்கு புரிதல் வருகிறது. ஓ பரவாயில்ல, என்மையிலையும் இறைவன் கருணை காட்டுகிறான், நான் 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 வேண்டியது இறைவன் காது கெட்டி விட்டது அப்படின்னு நமக்கு ஸ்தூலமா ஏதாவது ஒன்று காட்டணும். அப்போதான் அப்பா இறைவன் எனக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டார். ஆனால் இந்த பக்தி ஸ்தூலமாக வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பே இல்லை. சுசூக்ஷ்ம தரம், இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையிலே உண்டான பக்தி அத்தியந்தமானது, சூக்ஷ்ம தரமானது. நாம ஸ்தூலத்துல என்ன விளக்கம் கொடுத்தாலும் அது சரியான ஒரு உதாரணமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது பல நேரத்தில் அது நம்முடைய பக்தியவே குலைக்கும் தன்மை படைத்ததா மாறிடும். ஏன்னா ஒருவருக்கு நடந்து அந்த உதாரணத்தை இன்னொருத்தருக்கும் கொடுத்து எனக்கு நடக்கலையே அப்படின்னு வரும்போது இவருக்கு இருக்கக்கூடிய பக்தியின் அந்த நம்பிக்கை போயிடும். அதனால் நம்ம பக்தியினுடைய தன்மையில ஸ்தூலமாக உணர்வுகளை நம்மால் அவ்வளவு சுலபத்திலே அந்த அனுபவத்தை வெளிப்படுத்த முடியாது. சூக்ஷ்ம தரம். உதாரணத்துக்கு வேணா உங்களுக்கு புரிவதற்காக வேணா ஒன்று சொல்லுகிறேன். ஆனால் இந்த உதாரணம் கூட ரொம்ப சாதாரணமான உதாரணங்கள் தான். பக்தியினுடைய உன்னதமான நிலையிலே இந்த உதாரணம் ரொம்ப சாதாரணமான உதாரணம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சிந்தனையினுடைய வீரியத்தை விரிவுபடுத்துவதற்காக இந்த உதாரணம் கொடுக்கிறேன். நான் முதலே சொல்லிடுறேன், இந்த உதாரணம் ரொம்ப ரொம்ப அல்பமான உதாரணம் தான். சூக்ஷ்ம தரம்னு சொல்லிட்டார், சுசூக்ஷ்ம தரம்னு சொல்லிட்டார். உடன்கட்டை ஏறுதல் என்பது ரொம்ப காலத்துக்கு முன்பு இருந்திருக்கிறது. கட்டைன்னா இந்த சரீரம். இந்த ஆண் பெண் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் மணந்து கொண்டு பல வருட காலங்கள் கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். தன்னுடைய தர்மங்களை எல்லாம் செய்கிறார்கள். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உறவு பிரிந்துதானே ஆக வேண்டும். அதானே தர்மம். கூடுவதே பிரிவதற்காகத்தானே, உறவே முறிவதற்காகத்தானே. எந்த உறவு நாம் எடுத்துக்கொண்டாலும் இந்த உறவு முறிவதற்குத்தான் உறவே வைக்கிறோம். ஆசிரியர் மாணவர் உறவு முறிகிறது எப்பொழுது? மாணவன் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு விட்டால் அடிச்சு விரட்டுகிறார் மாணவன், ஓடுறான். அப்போ எல்லா உறவுகளுமே ஒரு குறிப்பிட்ட காலம் சேர்ந்து பிரயாணம் செய்கிறது. பிறகு அதனுடைய இலக்கை நோக்கி பிரயாணம் செய்ய வேண்டும். இதுதான் விதி. அந்த வகையில ஒரு தம்பதிகள் 80-85 வயது மதிக்கத்தகுந்த ஒரு ஆண், 80 வயது மதிக்கத்தகுந்த ஒரு பெண், இரண்டு பேரும் பெரிய வீட்டிலே வசிக்கிறார்கள். இது நான் பார்த்த அனுபவம். இந்த மனிதர் தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துவிட்டு வெளியிலே உட்கார்ந்து கொண்டு
ஏதாவது சாஸ்திரத்தை படித்துக் கொண்டிருப்பார். பாகவதமோ ராமாயணமோ பகவத்கீதையோ ஏதோ ஒன்று படித்துக் கொண்டிருப்பார். வீட்டுக்குள்ளே அந்த பாட்டி வீட்டுக்கு தேவையான என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை எல்லாவற்றையும் வேகமாக செய்துவிட்டு அவளும் அதே நேரத்திலே இறைவனை தொழக்கூடியவளாய், சாஸ்திரங்களை படிக்கக்கூடியவளாய், ஜபிக்கக்கூடியவளாய், பூஜை செய்யக்கூடியவளாய், அவளும் அதே வாழ்க்கை வாழ்கிறாள். ஒரு நாள் நாங்கள் எப்போது அவரை பார்க்க போவோம், பேசிக்கொண்டிருப்போம், நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அப்போது பாட்டி இடத்துல நாங்கள் பார்த்து விட்டு வருவோம். உள்ளே போனால் பாட்டி பூத உடலை விட்டு விட்டு கிளம்பி விட்டாள். இது தாத்தாக்கு தெரியாது. வாசல் உட்காந்துருக்கார், படித்து கொண்டிருக்கார். அவர்கிட்ட வந்து சொல்கிறோம், தாத்தா போயாச்சு, தாத்தாட கூப்பிட்டு சொல்கிறோம், பாட்டி போயாச்சுன்னு. இவர் உள்ள வரார். என்னடி என்னை விட்டுட்டு போருவியா நீ அப்படின்னு சொல்லிக்கொண்டே வந்தார். வந்தவர் விழுந்தார், போயிட்டார். 2 பேரும் ஒரே நேரத்திலே 2 உடலை எடுத்துக்கொண்டு போனார்கள் எரிப்பதற்கு. இது ஒரு நிகழ்வு. இந்த உதாரணம் உங்களுக்கு சாதாரணமான உதாரணம் தான். 2 உள்ளங்கள், உடல் 2 வேறு, ஆனால் உள்ளம் ஒன்று. அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு இருக்கு பாருங்கள், அது எவ்வளவு சூக்ஷ்மமானதாக இருந்தால் வெளியிலே இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அந்த அன்பு புரிவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இது அப்படியே இறைவன்கிட்ட கொண்டு போங்கள். பக்தன் நான் இறைவனுடைய, நீங்கள் என்ன உறவு வேணா வைத்துக் கொள்ளுங்கள். தாசனாக வைத்துக் கொண்டாலும் சரி, சகாவாக வைத்துக் கொண்டாலும் சரி, மனைவியாக வைத்துக் கொண்டாலும் சரி, குழந்தையாக வைத்துக் கொண்டாலும் சரி, என்ன உறவு வேணா வைத்துக் கொள்ளுங்க. வாத்சல்ய பாவமோ, சக்கிய பாவமோ, காந்தா பாவமோ, என்ன பாவனா வைத்துக் கொள்ளுங்க. இறைவனோட நான் ஒன்றணும்னு வரும்போது என்னுடைய உள்ளம் சுசூக்ஷ்ம தரமாக இருந்தால் உடல் என்பது அப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய தண்டனை. உள்ளம் ஏற்கனவே இறைவனோடையே ஒன்றிவிட்ட காரணத்தினாலே உடலை உதறி தள்ளுவதிலே அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த சிரமமும் இல்லை. நமக்கு உடலை துறப்பதற்கு ஏன் கடினமானதாக இருக்கிறது என்றால், உள்ளம் இறைவனிடத்திலே போகாத காரணத்தினாலே, உடலோடையே ஒன்றி கிடக்கின்ற காரணத்தினாலே உடலை துறப்பதும் சிரமமாக இருக்கிறது. உள்ளத்திலே இறைவனை வைத்து ஆராதிப்பதும் கடினமானதாக இருக்கிறது. இறைவனோடு ஐக்கியமாவதற்கும் கடினமானதாக இருக்கிறது. அப்போ சூக்ஷ்மமான பக்தி இறைவன்பால் இருந்தால், சூக்ஷ்மதரம், அந்த பக்தி ரொம்ப 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 சூக்ஷ்மமானதாக இருந்தது அப்படின்னா அங்கே ஜீவன் இல்லாமல் போய்விடுகிறான், இறைவன் மட்டுமே இருக்கிறான். அவ்வளவுதான். அதான் சூக்ஷ்மதரமான பக்தியினுடைய நிலை. சைத்தன்ய மகாபிரபு, ராமகிருஷ்ண பரமஹம்சர், அங்க பகவான் மட்டும்தான் இருக்கார். நமக்கு கண் முன்னாடி ஒரு ஸ்தூலமான ஒரு சரீரம் தெரிகிறது, அது ஏதோ செயல்பாடுகள் செய்வதை போல தெரிகிறது. ஆனால் அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடியவன் சாக்ஷாத் நாராயணனே, சாக்ஷாத் நாராயணனே. குணரகிதம், காமனாரகிதம், பிரதிக்ஷணவர்தமானம், சுசூக்ஷ்மதரம், அவிச்சின்னம், கடைசியில் 6வது அனுபவ ரூபம். இந்த பக்தி அனுபவமான பக்தி.
அனுபவம், அனுபவதி, எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கின்ற, அனுபவத்திலேயே இருக்கின்ற, மாறாமல் இருக்கின்ற, தொடர்ந்து இதை நான் அனுபவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையாக நான் அனுபவிக்கிறேன். இந்த பக்தியை யாரோ அனுபவிக்கிறது இல்லை, நானே எந்த காரணமும் இல்லாமல் அனுபவதி, அனுபூதி, அனுபவ ரூபம். அப்ப இந்த பக்தி அனுபவ ரூபமாக இருக்கின்றது. அந்த அனுபவ ரூபமாக இருக்கின்ற பக்தியை இவர்கள் அனுபவிக்கிறதுனால தான் பரமாத்மா பக்கத்துல வந்திருக்கார், காட்டுக்கு வந்திருக்கார் சொன்ன உடனேயே அவர்களுடைய மனம் ஸ்புரிக்க ஆரம்பித்து விட்டது. அந்தணர்களுக்கு அனுபவரூபமாக பக்தி இல்லாத காரணத்தினாலே இந்த சப்தத்தை கேட்டும் உள்ளத்திலே எந்த மாறுதலும் இல்லை. குணரகிதம், காமனாரகிதம், பிரதிக்ஷணவர்தமானம், அவிச்சின்னம், சுசூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம். இப்பேற்பட்ட பக்தி இந்த அந்தன ஸ்திரீகளிடத்திலே இருந்த காரணத்தினாலே பகவான் அன்னம் கேட்கிறார், அவ்வளவுதான். இந்த சப்தம் காதுல வந்து விழுந்த உடனேயே என்ன செய்தார்களாம்? ஸ்ருத்வாச்சுதமுபாயாதம் நித்யம் தத் தர்ஷனோத்சுகாः தத் கதா க்ஷிப்த மனசோ புபூவுர்ஜாத சம்பிரமாः. அனுபவ ரூபமாக இருக்கக்கூடிய பக்தியிலே பகவானுடைய கதையை அனுபவ ரூபமாக இருக்கக்கூடிய பக்தியிலே பகவானுடைய வைபவத்தையே அவர்கள் திரும்ப 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 கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த உள்ளம் எப்படி இருக்கான்? தத் கதா க்ஷிப்த மனசா, ரொம்ப அழகான சொல். க்ஷிப்த மனசகா, மனமானது விழுந்து விட்டதாம். எங்கே? தத் கதா, பகவானுடைய கதைகளிலேயே மனம் முழுமையாக விழுந்து ஈடுபாடு கொண்டதாய். அவ்வளவு சிறப்பான பகவானுடைய கதையை கேட்பதிலே அவ்வளவு ஈடுபாடான அதிலேயே மனமானது க்ஷிப்த, எப்படி ஒரு பொருளை ஜலத்திலே போட்டால் உள்ளே விழுந்து விடுகிறதோ அதே போல மனமானது இறைவனுடைய கதையிலே முழுமையாக ஈடுபட்டு அதிலேயே விழுந்து கிடக்கிறது. இரண்டாவது, நித்தியம் தத் தர்ஷன உத்சுகாஹ, எப்பொழுதும் நித்தியம், எல்லா நிலைகளிலும் எல்லா காலத்திலும் தத் தர்ஷனம்,
அவருடைய தர்சனத்திற்காக அவரை பார்க்க வேண்டி, அவருடைய தர்சனத்திற்காக ஏங்கிக் கொண்டு அவரை எப்படியாவது பார்த்து விட மாட்டோமா என்கின்ற எண்ணம் உடையவர்களாய், தத் தர்ஷன உத்சுகாக, ஆவல் கொண்டவர்களாய், இதுதான் பக்தியினுடைய உன்னத நிலை. வளர்ந்து கொண்டே பக்தி இருக்குன்னு பார்த்தோம் அல்லவா, பிரதிக்ஷண வர்த்தமான், அது இதுதான். எப்படியாவது பார்த்து விட மாட்டோமா அந்த அந்த பகவானை. நித்தியம் இது இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நடக்கிறது. தத் கதா க்ஷிப்த மனசா நித்தியம் தத் தர்ஷன உத்சுகாக. இதெல்லாம் நமக்கு புரிவதற்காக இந்த உதாரணங்கள், இந்த சப்தங்கள் சொல்லப்படுகிறது. இதையும் தாண்டி நிறைய அனுபவங்கள் இருக்கலாம். இப்பேற்பட்ட இந்த பத்னிகள் அச்சுதம் உபாயாத்தம் ஸ்ருத்வா, அச்சுதன் ரொம்ப அழகான சொல். தன் நிலைக்கு யார் ஒருவன் தன்னை நோக்கி வரக்கூடிய ஜீவனை உத்தாரணம் தூக்கி விடுகின்றானோ, அப்பேற்பட்ட அந்த சௌலபியமான இறைவனுக்கு பெயர் அச்சுதன் என்று பெயர். தான் கீழே விழாமல் தன் நிலைக்கு மற்ற ஜீவனை உயர்த்துவது. தன்னை நோக்கி வரக்கூடிய பக்தர்களை தன் தன் சொரூபத்தை கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய அச்சுதனை இவர்கள் உபாயாதம் ஸ்ருத்வா, பக்கத்திலே வந்திருக்கிறார் என்கின்ற அந்த செய்தியை கேட்டுவிட்டு ஜாத சம்பிரமாக பபூஹு, இவர்களுக்கெல்லாம் பரவசமே தோன்றிவிட்டதாம். சம்பிரமாக, பிரமா என்றாலே சுற்றுவது, சம்பிரமா என்றால் பரவசமான நிலையிலே தன்னை இழந்தவர்களாய், பரபரப்படைந்தவர்களாய், நாம் யாரை தேடிக்கொண்டிருந்தோமோ அவர் நம் பக்கத்திலேயே வந்திருக்கிறாரா, நமக்காக வந்திருக்கிறாரா, இதோட நமக்கு வேற என்ன வேலை? அவ்வளவுதான். விதவிதமாக அன்னத்தை எல்லாம் சமைத்து, 4 விதமாக அன்னத்தை சமைத்து, விதவிதமான ரசத்திலே அறுசுவையுடன் கூடிய அன்னத்தை சமைத்து, தனித்தனியாக பாத்திரத்திலே அதை எடுத்துக்கொண்டு பகவானுக்கு பசி ஆறுவதற்காக கொடுப்பதற்கு கிளம்பிவிட்டார்கள். அவ்வளவு சுலபமான காரியமா என்ன? இவர்கள் இதெல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு கொண்டு போய் கொடுப்பது. என்ன வேதனை என்ன அப்படின்னா, என்ன வேதனை என்ன வேடிக்கை அப்படின்னா, உலகத்து போகத்தை அனுபவிக்க வேண்டும், நீ என் கூட வருகிறாயா என்று கேட்டால் நானும் வருகிறேங்கிறான். நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாள் கணவனோ மனைவியோ. இந்த கடைக்கு போகலாம், இந்தந்த சாமான் வாங்கலாம், வருகிறாயா? வருகிறேன். இந்த இடத்துக்கு போகலாம், சினிமா தியேட்டர் போகலாம், பீச்சுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், மாலுக்கு போகலாம், அல்லது காடு போன்றிருக்கக்கூடிய வனம் போன்றிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போகலாம், வருகிறாயா? ஓ, நான் வருகிறேன். இறைவனை பார்க்க வருகிறாயா? இறைவனை தொழ வருகிறாயா? சத்சங்கத்துக்கு வருகிறாயா? பூஜை செய்ய வருகிறாயா? ஸ்லோகம் சொல்ல வருகிறாயா? ஜபிக்க வருகிறாயா? சப்தத்தையே காணும். 2 பக்கத்துல இருந்தும் கணவன் மனைவியை கூப்பிடுகிறான்,
மனைவி கணவனை கூப்பிடுகிறாள். 2 பக்கத்திலும் சப்தத்தையே காணும். அதையும் மீறி கணவன் ஒரு காரியத்தை செய்கிறான் அல்லது மனைவி ஒரு காரியத்தை செய்கிறாள் என்றால் அவள் எவ்வளவு அல்லது அவன் எவ்வளவு எதிர்ப்புகளை, எவ்வளவு தடைகளை அவன் தாண்ட வேண்டும். இங்கே அந்த தடைகள் எல்லாம் இந்த பத்னிகளுக்கு வருகிறது. என்ன தடைகள்? சாயங்காலம் வாருங்கள் பார்ப்போம் சொல்றார். சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.